மெட்டீரியல் blessing. ஆபிரகாம் blessing என்பது தேவன் எதெல்லாம் ஆதாமுக்குள்ள வச்சார். இப்ப ஆதாமுக்குள்ள எதை வச்சாருன்னா ஜெனிசிஸ் 1:28 வாசிங்க. ஜெனிசிஸ் 1:28. ஏன்னா இந்த சாப்டர் 1 இப்போ நான் கிளியர் பண்ணேன். 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமை முதல் மனிதனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, அவன் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள்ளும். 5 blessings இல்லைங்களா? அப்போ ஒரு கர்த்தர் கொடுத்த blessing அவன் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள்ளும். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆதாம் இழந்தா ஆபிரகாமை அழைக்கும் போது கூட இந்த ஆசீர்வாதம் 12 ஜெனிசிஸ் 12 வாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 12 1 2 3 வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா அது எப்படி சொல்லுது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள். இப்போ பாருங்க, அங்க 5 blessing. அந்த 5 ஆதாம் என்ன சொன்னாரோ அதே தான் ஆதாம் சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்போ ஆபிரகாம் அழைக்கும் போது ஆதாம் என்ன சொன்னாரோ அதேதான், லிட்டரலா சேம் அதேதான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5 blessing. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் வெறும் மெட்டீரியல் கிடையாது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் பேசினா எல்லாம் வெறும் மெட்டீரியல் தான் பேசுறாங்க. அந்த மெட்டீரியல் blessing இருக்குது. ஆனா அதோடு கூட இப்ப ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இப்போ அவன் அடுத்த சாப்டர்ல போனீங்கன்னா அவன் எகிப்துக்கு போறான், பஞ்சம். ஆனா வெளியே வரும்போது அவன் எப்படி வரான்னா ஆஸ்தியுடைய சீமானா வரான். பஞ்சம் அவனை தடுக்காது. பஞ்சத்துல அவன் பெருகி இருக்கிறான், பஞ்ச காலம். ஆனா அவன் மட்டும் ஆஸ்தி ஐஸ்வர்ய சீமானா எப்படி வரான்? ஏன்னா அந்த blessings, அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது நமக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பின்தொடரும். அடுத்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? விரோதிகள் மத்தியில ஜெயம், எதிராளிகளை ஜெயிக்கிறான். இப்போ அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனா பிள்ளையும் தராரு, சரீர விதமான ஆசீர்வாதம். பிள்ளையே இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்கிறார். இப்ப ஸ்பிரிச்சுவல் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு குமாரன் தான் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு தேவனுடைய எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப வாங்க கலாத்தியர் 3. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசை கிறிஸ்துவினால் நமக்கு வரும்படி ஆவிக்குள் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் இப்ப பாருங்க, வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ இது எல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் எல்லாமே எதுலதான் பெரும்படி ஆயிற்று? விசுவாசத்தினால். இல்லைங்களா? இங்கிலீஷ்ல ரொம்ப பை ஃபெய்த், த்ரூ ஃபெய்த். அந்த விசுவாசத்தினால் தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன் விசுவாசிங்க இன்னும் தராம இருக்கிறாங்க? ஏன் நாம் இன்னும் உயராம இருக்கிறோம்? ஏன் நாம் இன்னும் மேல வராம இருக்கிறோம்? ஏன் நாம் இன்னும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லா ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் குடும்பம் கை பிரயாசம் வேலை பிசினஸ் எல்லாமே உண்டுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. ஏன்னா the blessing of God ஆண்டவர் ஏற்படுத்தினார். It became a blessing of Abraham. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது நீ செத்தா பரலோகம் ஒண்ணுதான் இருக்குதா? கர்த்தரின் ஆசீர்வாதம் நீ ஆண்டுக்குள்ள வந்தா கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமா, நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட செத்தா பரலோகம் போக, அந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல. கர்த்தர் இயேசு உலகத்துல வந்த நோக்கமே ஆதாம் எதை இழந்தான், ஆதாமுக்கு எதெல்லாம் கொடுத்தார்
அது எல்லாம் மறுபடியும் திரும்ப கொடுப்பதுன்னா இயேசு லாஸ்ட் ஆடாம வந்தான். இது புரியாதனால தான் இவ கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்படி எல்லாவற்றும் யோவான் 10:10 சொல்லுது, ஜான் 10:10 சொல்லுது. அந்த வசனம் பாருங்க, யோவான் 10:10 யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன். இப்போ அந்த பரிபூர்ணம் படவும் வந்தேன் இல்லைங்களா? தமிழ் அப்படி அது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. இன்னைக்கு அந்த வசனத்தை ஆம்பிளிஃபைட்ல வாசிக்க போறோம். அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையா சொல்லுது. இழந்ததை தேடவும், அதாவது எதை இழந்தாலும் கொடுக்கும்படி. மனுஷன் இழந்தா அது பரிபூர்ண அடையணும்னு தமிழ்ல வந்திருக்குது. ஆனா இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் இன்னும் ரொம்ப அருமையா சொல்லுது. அதை நல்லா படிப்போம். வாசிங்க 10:10 ஜான் 10:10. The thief comes only in order to steal and kill and destroy. I came that they may have life. பாருங்க, they may have life. அந்த லைஃப் மாத்திரம் இல்ல, எப்படி வருது? they may have and enjoy life. enjoy ரொம்ப அற்புதமான வேர்ட் இல்லைங்களா? என்ஜாய்னாவே நெகட்டிவ் தான். கிறிஸ்துவத்துல இந்த என்ஜாய்மென்ட் அப்படின்னா தப்பா தான் நமக்கு தெரியும். தப்பா என்ஜாய்மென்ட் வேர்ட் நமக்கு புரியாது. ஆனா இந்த வசனம் அவர் எதுக்காக வந்தாரு? என்ஜாய் பண்ணுவார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல காரியங்கள, குடியில, வெறியில, உலகத்தின் இச்சைகளில அந்த என்ஜாய்மென்ட் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா இதுல இருக்கிற என்ஜாய்மென்ட் மாதிரி எந்த இடத்துல இருக்காது. என்ன ஸ்பிரிச்சுவல், நீங்க ஒரு ஆவிக்குரிய பர்சனா மாறி பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறி பாருங்க, நீங்க தான் என்ஜாய் பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற அத்தனை மெட்டீரியலும் டு என்ஜாய். எஸ்ஏஎல் சொல்லுது that you will enjoy the nation of the wealth. You will enjoy the nation of wealth. அந்த நேஷன் அவங்க வெல்த் நாம என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும். கிறிஸ்து என்ஜாய் பண்றாங்களா? கிடையவே கிடையாது. எப்போ பாருதே ஒரு ஏன்னா அந்த இந்த விசுவாச உலகத்துல அவங்க வரல, இந்த விசுவாச மண்டலத்துல வரல, இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள நிறைய பேர் வரல. நான் வர போறேன், நீங்க வர போறீங்க. ஆமென். அதுதான் இந்த பிரசங்கம். நீங்க வரீங்க இல்லையோ, இப்ப நான் பேசினா அந்த உலகத்துல வந்துருவேன். ஏன்னா உலகத்துல வந்த பிறகு I will enjoy the wealth of the nations. I will enjoy the life enjoyment. அதுக்கப்புறம் and have it in abundance. abundant. இன்னொரு டிரான்ஸ்லேட் சூப்பர் abundant. very abundant life, super abundant life. To the full till it over. to the full. பாருங்க, full அப்படின்னா நிரம்பணும், ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? இந்த ஃபுல்லா ரோட்ல பாத்துட்டீங்களா? தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடப்பான். ஏன்? பாதி குடிக்கலாம் அவன். ஸ்பிரிச்சுவல் ஹோலி ஸ்பிரிட். நீங்க அனாயிண்டிங் ஹோலி ஸ்பிரிட்டோ ஒரு வைன் குடிக்கிற அந்த மாதிரி தான் பைபிள் பேசுது ஆக்சுவலி. ஏன்னா அந்த உலகம் அது ஒரு உலகம், இந்த ஆவிக்குரிய என்பது ஒரு உலகம், ஃபெய்த் என்பது ஒரு உலகம். அப்போ என்ன சொல்றது? ஃபுல் சொல்லுங்க, ஃபுல் எல்லாம். அடுத்தது till it overflow ஆகுற வரையும் அது நிக்காது, அது நிக்காது, அது நிக்காது. அதான் blessing. ரொம்ப அதான் லைஃப். பாருங்க, அற்புதமான வசனம். ஃபர்ஸ்ட் I came to enjoy the life. லைஃப் எப்படி பண்ணணும்? கிறிஸ்துவ நாம என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். பண்ணவே இல்லை. அப்புறம் என்ஜாய், அப்புறம் சூப்பர் abundant. அதான் லைஃப். That's all life. That's what kind life? That is in your faith. விசுவாசத்துல. அப்புறம் till overflow. அப்படின்னா நீங்க அதாவது நிரம்பி வழிந்தோடும். அது பணமா இருக்கலாம், ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவா இருந்தாலும் உங்களை ஃபுல் பண்ணி
ஓவர்ஃப்ளோ பண்றவரை டில் ஓவர்ஃப்ளோ, தட் இஸ் a life. அப்படிதான் வாழும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு 3 stages of life கொடுத்தார். எகிப்தில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, எகிப்தில் எங்க லைஃப்னா நாட் எனஃப் லைஃப். எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நாட் எனஃப், ஏன்னா கஞ்சம் கூழ் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அங்கிருந்து விடுதலை ஆக்கி வனாந்தரத்தில் வரும்போது வனாந்தர வாழ்க்கை எப்படி இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு? அவங்களுக்கு ஏன்னா டெய்லி மண்ணா கொடுத்துனேன்றார், சாப்பிட்டு ஓகே, டெய்லி வரும் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. இது ரெண்டும் கர்த்தருடைய சித்தமே கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? அவங்கள வட்டிமத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவங்க எங்க போய் சேர்க்கப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம். அப்போ அந்த கானான் தேசத்துக்கு போயிட்டா மோர் தென் எனஃப், அங்க எல்லாமே நிறைவு. பைபிள் சொல்லுது, நீ அங்க நாட் எனஃப் லைஃப்ல வாழ்ந்த, வனாந்தரத்துல வரும்போது எனஃப் லைஃப். ஆனா கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தம் இது ரெண்டுமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ இந்த ரெண்டுல தான் நின்று. சில பேருக்கு நாட் எனஃப் லைஃப், சில பேருக்கு எனஃப். நான் சாப்பிடுறேன், நான் வாடகை கட்டுறேன், நான் பிள்ளைங்களை படிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த புரியும் கிடையாது. ஆனா இந்த ரெண்டு லைஃப் வாழும் போது இது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. அப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக தான் வாழ்றீங்க. எவ்வளவு கிறிஸ்துவ வாழ்றாங்க? நிறைய பேர் வாழ்றாங்க, 99% அப்படிதான் வாழ்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாட் எனஃப் லைஃப்ல இருந்து எனஃப் லைஃப். அதனால்தான் கர்த்தருக்காக அவங்க பெரிய காரியம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எனக்கு இருக்குப்பா, நான் ஏன் மற்றவர்களை பத்தி கவலைப்படுறேன், மற்றவர்களை பத்தி சிந்திக்கணும், கடவுள் இல்லை எனக்கு, நான் நல்லா, எனக்கு சம்பளம் வருது, நான் எல்லாம் பண்றேன், எனக்கு போதுமா இருக்கு. ஆனா கர்த்தருடைய சித்தம் இல்ல, நீ ஓவர்ஃப்ளோ ஆகணும். மோர் தென் எனஃப். கானான் வாழ்க்கை மோர் தென் எனஃப். அப்ப கானானுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க தான் அவனை விடுவித்தான், அவனை ரட்சித்தான், அடிமையில இருந்து கொண்டு வந்தான். ஆனா அந்த சந்ததிய எங்க போல கானானுக்குள்ள போகவே இல்லை. 30 லட்சம் ஜனங்கள் அவங்க போகவே இல்லை. ஏன்னா கொடுத்தே என்று தேசத்தை அவங்க வாயினால சொல்லவே. ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் கொடுத்தார், கானான் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம் அப்படின்னு சொல்லலன்னா அவங்க விசுவாசிக்கவில்லை. ஏன் சொல்லல? ஏன்னா கர்த்தர் கொடுத்ததை அவன் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஏன்னா விசுவாசம் பேசும், அவிசுவாசமும் பேசும். அப்ப நீங்க விசுவாசிக்கிறதா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை, கடன் எதுவா இருந்தாலும் நீங்க பேசுவீங்களா? ஆனா நம்முடைய எல்லா பிரச்சனை இருந்தாலும், ஆனா நம்ம பேசுகிறது மாத்திரம் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அவர்கள் பேசவே இல்லை. கானான் தேசத்தை கொடுத்து அடிமையா இருக்கும் போது கொடுத்துன்னு சொல்லிட்டார். ஆனா அவங்க போகவில்லை. காரணம் கர்த்தரை தான் தடுத்துட்டாரா? கர்த்தர் கொடுக்கலையா? தேவன் தரலையா? கொடுத்து என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே கானான் தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தம். ஆனா அவங்க பேசவே இல்லைங்க. ஏன்னா விசுவாசிக்கல. விசுவாசித்த ஆரியா அப்ப கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னா அவன் பேசியிருப்பான். இந்த 30 லட்சம் ஜனங்கள்ல 2 பேர் பேசினாங்க. இவங்க பேசினதும் ஒண்ணு நடந்தது, இந்த 2 பேர் பேசினதும் நடந்தது. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நாம் கொடுத்த தேசம் இது, நாம் போய் எளிதாய் சுதந்தரிப்போம், நாம் போய் உடனே சுதந்தரிக்கலாம் அப்படின்னு காலே யோசுவா சொன்னாங்க. இந்த 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போனாங்க. ஏன்னா இவங்க பேசினார்கள் விசுவாச வார்த்தை. இந்த 30 லட்சம் ஜனங்களும் பேசினார்கள் அவிசுவாசத்தின் வார்த்தை. அதனால அவங்க யாரும் கானானுக்குள்ள போக முடியல. ஆனால் ஆவிக்குரியவன், விசுவாசிக்கிறவன், விசுவாசத்தை வாழக்கூடியவன். ஆமா, வியாதி இருக்குது, கடன் இருக்குது, குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க பேசுகிறது அதோட கூட ஒத்து போகவே கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை நீங்க மாத்தினால்
நீங்க ஸ்பிரிச்சுவல் விசுவாச உலகத்துல வாழும்போது உங்களுக்கு இல்ல அப்படின்னு வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா ஒரு அற்புதமான வார்த்தையின் வல்லம் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அப்ப 30 லட்சம் ஜனங்கள் காண கொடுத்ததை இவங்க சொல்லலாம் போகல. ஆனா 2 பேர் போனாங்க. 40 வயசு 40 இயர்ஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 80 இயர்ஸ்ல அவங்க அதை சுதந்திரித்தாங்க.